அனைவருக்கும் வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் நடந்த செய்தியை கேள்விப்பட்டேன். மிக வேதனையாக இருக்கிறது. ஒரு 17 வயது சிறுமியை 7 கல்லூரி மாணவர்கள் பாலியல் வன்கொடுமை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 7 பேரையும் கைது செய்து அதிகபட்ச தண்டனையாக 13 ஆண்டுகள் இவர் வழங்கலாம். ஏனென்றால் குற்றவாளிகள் எத்தனை பேரோ அந்த தண்டனை பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்திய அரசியல் சட்டத்திலே. இந்த சட்ட திருத்தம் தேவை. ஒவ்வொருவருக்கும் 150 ஆண்டுகள் என்ற சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாலியல் குற்றத்தில் கூட்டு பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இனி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சட்ட திருத்தம் தேவை. சரித்திர பதிவேடுகள் என்ற வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். அடுத்தது, இந்த பெண்ணிற்கு உரிய நிவாரணம் மாநில அரசு மறைமுகமாக ஏற்பாடு செய்து அதனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையானது கடுமையாக்கப்பட்டால் நிச்சயம் இது போன்ற செயல்கள் அன்றாடம் நடைமுறையில் வராது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனவே தயவு கூர்ந்து நீதிமன்றங்கள், அதே சமயத்தில் வழக்கறிஞர் பெருமக்கள், சகோதரர்கள் தயவு கூர்ந்து இந்த பெண்ணை பலாத்காரம் செய்த அந்த 7 மாணவர்களுக்கும் ஆஜராகாமல் நீதிமன்ற புறக்கணித்து அந்த வழக்கை யாரும் வழக்கறிஞர்கள் நடத்தாமல் நீதி தன் கடமையை செய்ய, சட்டம் தன் கடமை செய்ய, நீதி தன்னை கடமை செய்ய இடையூறாக இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஒதுங்கி கொள்ளுமாறு வழக்கறிஞர் பெருமக்கள் மூலமாக, பார் கவுன்சில் மூலமாக நான் இதை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட குற்றங்கள் இனி வரும் காலங்களில் பெரிய தண்டனையாக, நாளுக்கு நாள் தண்டனை அதிகரித்து போக வேண்டும். சட்டத்தில் இடம் இருக்கிறது, தப்பிக்கக்கூடாது யாருமே என்பதற்கு உதாரணமாக இவர்களுக்கு, இந்த 7 மாணவர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய தண்டனையானது மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.